ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கனே சாயப்பா, இதெல்லாம் எப்போதான் முடியும்? இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் இப்படி காசு பணம்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு என் வருமானம் பத்தாம அதை வச்சுக்கிட்டே செலவு செஞ்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி தான் காலம் தள்ளுவேன்னு நித்தமும் பல கேள்விகளோடும் பல வருத்தங்களோடும் பல வேதனையோடும் என்னை வணங்கி வருகிற என் செல்லப்பிள்ளையே, உன் கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போய் நாளைக்கே நீ எதிர்பார்த்த ஒன்று உன்னிடம் வந்து சேரத்தான் போகுது. இனிமே நீ எந்த சூழ்நிலையிலும் யாரையும் தேடி போக வேண்டாம். உன் மனசுல இப்போது இருக்க வலியையும் வேதனையும் கூட யாரிடமும் சொல்லி பகிர்ந்து கொள்ள நினைக்காதே என் செல்லமே. நீ ஆறுதலுக்காக அடுத்தவங்களை தேடி போகலாம், ஆனால் அவங்க அதையே மாறுதலுக்கு உண்டாக்கி உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கூட கொடுத்து விடுவார்கள் என் செல்லமே. தேவையில்லாத முரட்டு பிடிவாதமும் வரட்டு கௌரவத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும்? பிடிவாதமும் கௌரவமும் எதுக்குமே அளவோடு தான் இருக்கணும். நல்லது நடக்கணும்னு பிடிவாதமாக நீ என்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது சரிதான், ஆனால் தேவையில்லாத விஷயங்களை பிடிவாதத்தோடு நடந்தே ஆகணுன்றதும் வரட்டு கௌரவத்துக்காக வாழ்நாளை வீணாக்கி பல விஷயங்களை அனாவசியமாய் செலவு செய்வதும் வேண்டாமேன்னு செல்லமே. இது இரண்டுமே நீ ஒன்று மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் சேர்த்து சங்கடத்தில் தள்ளிடும். அதனால தான் எது எப்படி யார் எதுக்குன்னு பார்த்து செய்ய சொல்கிறேன். நீ சொல்லக்கூடிய பொய் கூட உன்னை ஒரு நாள் தலை குனிய வைக்கும். அப்போது நீ பொய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்தலை, உன்னை நீயே ஏமாற்றிக்கொண்டுள்ளா என்ற உண்மையும் உனக்கு புரிய வருமேன்னு செல்லமே. ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் நம்ம தான் எல்லாங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது அந்த குழந்தையாக பிறந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே மரணத்திற்கான எண்ணிக்கை தொடங்கிவிட்டது. பிறந்தது முதல் ஒவ்வொரு நிமிடத்தையும் மரணத்திற்கான ஏரமாக எண்ணிக்கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கு ஏன் தான் இந்த ஆணவமும் அகம்பாவமும் வருதுன்னு எனக்கு தெரியலை. மனிதனுக்கு எப்போது அதிகமாக தவறு செய்கிறானோ அப்போது தான் பயம் வருது. ஏதாவது ஒரு விஷயம் நினச்சது நடக்காத போதும், அல்லது யாருக்காவது உடம்பு சரியில்லைங்கிற போதும், அல்லது தன் வாழ்க்கையே துக்கமாக மாறும் போதும் பயம் வந்து உடனே பக்தியோடு என்னை வந்து வழிபடுறான். பக்தி வந்து என்னை வழிபட்டவுடன் அவனுக்கு நல்ல புத்தியை நான் கொடுக்குறேன். நல்ல புத்தி கொடுத்தவனே எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறான். வெற்றி பெற்றவனே வசதி வருது, நல்ல வாய்ப்பு வருது, காசு பணம்லாம் வந்துருச்சு. மறுபடியும் வசதி வந்தவுடனே ஆணவமும் திமிரும் வேற வந்து விடுகிறது. நான் என்ற ஆணவம் வந்தால் அழிவு தானே வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கலை மாட்டிக்கிட்டு மனுஷனுக்கு அழிவு ஆரம்பமாகுது. மறுபடியும் அழிவு வந்துருச்சேன்னு மறுபடியும் பயம் வருது, பக்தி வருது. இப்படி தானே மனிதனுக்கு பக்தி வருவதும் போவதுமாக இருக்குது. அதுக்கு பதிலாக எப்போவுமே பக்தி கொண்ட ஆளாக காசு பணம் வருதோ இல்லையோ, நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குதோ இல்லையோ, எப்போதும் இறைபக்தி எனக்கு துணையாக இருக்கும், என் சாயப்பா எனக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் வசதியும் வாய்ப்புகளும் வெற்றியும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத இந்த திமிரும் ஆணவமும் உன் வாழ்க்கையில் அழிவை மட்டும்தான் தருமேன் செல்லவே. தேவையில்லாமல் அதை உன் கூட நீ வச்சுக்க வேணாம். நீ நல்லா இருந்தாலும் மனுஷங்களுக்கு பிடிக்காது, நல்லா இல்லாட்டியும் ஐயோ பாவம்னு அதை பற்றியும் ஏதாவது பேசிக்கிட்டு வைப்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம எல்லாருக்கிட்டையும் போய் பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாமல் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. உன் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது இறைவன் விருப்பம் என ஏற்றுக்கொள். சில நேரங்களில் சில முடிவுகள் உனக்கான புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக கூட இருக்கலாம் தானே. தேவையில்லாமல் பொய் பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை காக்கும் கடவுளாக உன் சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமாக உண்மை எனும் ஆயுதத்தை ஒரு நாள் போட்டுடைச்சு உன்னையும் காப்பாற்றுவேன் என் செல்லமே. அதற்கு முன்பாக நான் செஞ்சது சரிதான், நான் இதுக்காக தான் அதை செஞ்சேன்னு நீ யார்கிட்டையும் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணாக்க வேணாம். உனக்கு எது தேவையோ அதை தான் நீ எதிர்பார்த்து போகிற ஆளாரு. ஏன்னா நீ யார்கிட்டையாவது போய் நான் இப்படி நான் அப்படி என உண்மையை எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் காதில் வாங்கிக்குவாங்களே தவிர நீ சொல்கிற உண்மையெல்லாம் அவர்கள் செவியில் போய் சேராது என் செல்லமே. அதே போல் உனக்கு பிடிச்சவங்க கிட்டையும் அல்லது நீ உனக்கு சுற்றி இருக்கிறவங்களையும் நீ சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும்னு எதிர்பார்க்கறது கூட ஒரு அளவோடு இருக்கட்டும். அளவுக்கு அதிகமான நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் ஒருவரின் மீது திணிக்காதே. அப்படி திணிச்சினா அவரிடமிருந்து அன்பை பெறுவதற்கு பதிலாக வெறுப்பை பெற நேரிடும் அல்லவா. எப்போதும் எல்லாரிடமும் அன்பாய் பண்பாய் பாசமாய் நீ பழகினா அது நிச்சயம் பல மடங்காக திரும்ப கிடைக்கும்.
தன் திறமை அறியாமல் தன்னை தானே பக்குவப்படுத்தி கொள்பவன்தான் தாழ்வு மனப்பான்மையோடு திரிவான். உனக்கு எல்லா திறமைகளும் நிறைய இருக்குது என் செல்லமே.